ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு வீட்லேயே எப்படி நல்ல கெட்டியான தயிர் ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு பொதுவாக நம்ம தயிர் அவங்க உணவில் அறிமுகம் செய்யலாம். பால் காய்ச்சறதுலேருந்து என்ன மாதிரி பால்லாம் உபயோகம் பண்ணலாம் குழந்தைக்கு அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, சுத்தமாக ஐடியா இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 1.25 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்க்காத பசும்பால் நான் எடுத்துக்கிறேன். இதை மிதமான சூட்டில் நம்ம காய வைக்கலாம். பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பால் யூஸ் பண்ணும்போது நல்லா திக்காக கிடைக்கிறதோட குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பாலை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் காய வைக்கணும். ஆடை எதுவும் தங்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ ஸ்பூனை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இதே போல் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம காய வைக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேவும் இருக்கணும். இப்போ இந்த பால் கொஞ்சம் திக்காகி 1 டம்ளர் கிட்ட வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக பொங்குற மாதிரி வைக்கலாம். அடுத்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் எதுவும் ஆடை தங்காமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி 2-3 தடவை மாறி மாறி செஞ்சுட்டு இந்த ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் மிதமான சூடு வர வரைக்கும் இதை ஆற வச்சிடலாம். இது இப்போது நல்லாவே ஆறிடுச்சு. எந்தவித ஆடையும் இல்லை, பாலும் அளவு கம்மியாயிடுச்சு. இதை தொட்டு பார்க்கும்போது பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். இந்த 1 டம்ளர் அளவு பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு கடைஞ்சி எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு டம்ளர் வச்சு நல்லா ஆற்றி எடுத்தாலும் சரி, நம்ம சேர்த்துருக்கிற அந்த புளிக்காத கட்டியான தயிர் இருக்கு இல்லையா, அது இந்த பால் எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். இது இப்போது நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வைக்க போகிறேன். இதுக்கு பதிலாக மண் பாத்திரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி வைங்க. இன்னுமே நல்லா மணமாக சுவையாக இருக்கும். இதை இப்போது ஸ்டவ் பக்கத்தில் கிச்சனில் வைக்க போகிறேன். உங்கள் வீட்டிலையே எந்த இடம் கொஞ்சம் கதன்னு இருக்குமோ அந்த இடத்துல இது வைங்க. காலையில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல திக்கான தயிர் அழகாக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் பசும்பாலில் செஞ்சனால இதோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோடய குழந்தை பசும்பால் குடிக்கிறதில்ல. என் பாப்பாவுக்கு இப்போது 1.5 வயசு ஆகுது. அதனால் என் பாப்பாவுக்கு நான் வீட்லேயே இந்த மாதிரி தயிர் செஞ்சு, இந்த தயிர்லேருந்து மோர் நான் செஞ்சு கொடுக்குறேன். மோர் என் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் பாப்பாவுக்கு செய்கிற இந்த மோரில் 1/4 டம்ளர் போல் தண்ணீர், ஒரே ஒரு கருவேப்பிலையில் சின்ன இஞ்சி துண்டு சேர்த்து லைட்டாக இதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் இப்படி இருக்கும். இதை இப்போ நான் வடிகட்டிடுவேன். வடிகட்டிட்டு அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா கீழே, இதில் நம்ம வீட்டில் செஞ்ச கெட்டியான தயிரை ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான், பாப்பாவோட பாட்டிலில் ஊற்றி பாப்பாவுக்கு கொடுக்க வேண்டியதுதான். இந்த சம்மர் டைமில் குழந்தைங்கள நல்லா ஹைட்ரேட்டாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் பார்த்திங்கன்னா அது மோர் தாங்க. தயிர் மோர் குடிக்காத குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க விரும்பி குடிப்பாங்க. இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட சின்ன சின்ன டிப்ஸ் கூட உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போல் நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ், அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் கூட நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.